தமிழ்நாடு என்ன பிச்சையா கேட்கிறது? அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே, உங்களுடைய பேச்சு ஆணவத்தினுடைய உச்சமாக இருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதான் நம்ம இன்னைக்கு பேச இருக்கிறோம். அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று டெல்லியில் கொடுத்த செய்தியாளர் சந்திப்பை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அவருடைய உடல் மொழி, அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் அனைத்தும் தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களையும் அவ்வளவு கொச்சைப்படுத்தக்கூடிய விதத்துல ஆணவத்தினுடைய உச்சமாக அந்த வார்த்தைகள் இருந்துச்சு. நம்ம ஏதோ நம்மளை வந்து இந்த பிச்சைக்காரன் மாதிரி பேசுற பேச்சு அது. நான் அதோட சில கிளிப்பிங்ஸையும் காட்டுறேன். இதுல இவர் எப்படி வந்து நிதி அமைச்சராக இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எந்தெந்த நிதியை யார் யார் கொடுக்குறா அப்படின்னே தெரியல இவருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒரு 4000 கோடி வந்து இப்ப இந்த வெள்ள நிவாரணத்திற்கு முன்பாக நம்ம இந்த வடிகால் பணிகள் மழைநீர் வடிகால் பணிகள் செய்யப்பட்டதல்லவா 4000 கோடி ரூபாய் அதுக்குன்னு திட்டம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது அமைச்சர் கே நேரு அப்புறம் விளக்குனார். அதுல எவ்வளவு முடிஞ்சிருக்கு, இன்னும் எவ்வளவு முடியும்னு எல்லாத்தையும் விளக்குனார். அந்த 4000 கோடி ரூபாய் எங்கிருந்து வந்ததுன்னே யாருக்கு தெரியல. ஒரு நிதி அமைச்சருக்கு அதுவே தெரியல. ஆனா இவர் நிதி அமைச்சர், இவர் நம்மளை ஏளனமா பேசுறாரு, அவ்வளவு நக்கலா பேசுறாரு, ஆணவத்தில் பேசுகிறார் என்றால் அந்த ஆணவத்திற்கு என்ன காரணம் என்று நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. இதை பத்தி தான் விரிவா பேச இருக்கிறோம். அதற்கான உதயநிதி சரியான ஒரு அடி அடிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே பாராட்டுறேன். நல்ல பதிலடி அது. உதயநிதி சொன்ன பதிலடி. இந்த 4000 கோடி ரூபாய் எங்கிருந்து வந்துச்சு, நிர்மலா சீதாராமன் அந்த தகவலே தெரியாம சொன்னது எல்லாத்தையும் விரிவாக தரவுகளோடு ஆதாரங்களோடு இந்த காணொலியில் பார்க்கலாம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்கள் ஆதரவை தாருங்கள். ஒரு பெரும் போராட்டத்திற்கு மத்தியில் நிற்கக்கூடிய எங்களுக்கு அது உங்களுடைய ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆதரவு. ஸோ அதை தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நான் இன்னைக்கு வீடியோக்குள்ள போறேன். இப்போ இந்த சென்னை மழை பெருமழை அதிலிருந்து ஹபாடா அப்படின்னு மூச்சு விடுறதுக்குள்ள தென் மாவட்டங்களை அடித்து புரட்டி போட்டிருக்கிறது. வரலாறு காண அந்த 150 ஆண்டுகளில் இல்லாத மழை. சிறபுஞ்சி தான் இருக்கையில இந்தியாவில் அதிக மழை, அதற்கு நிகராக அதை விட அதிகமான மழை தூத்துக்குடியில. அப்ப இவ்வளவு பேரிடர்ல என்ன நடந்துச்சு? அதாவது மீட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், வானிலை ஆய்வு மையம் இன்னும் கொஞ்சம் எச்சரித்திருக்க வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார். அப்புறம் அந்த நிதி உள்ளிட்டவற்றை பற்றி பஞ்சாயத்து வருது. இப்ப இங்கிருந்து வண்டி ஏறி கிளம்பி நம்ம போறாரு யாரு, அண்ணாமலை டெல்லிக்கு. அண்ணாமலையும் எல்முருகனும் போய் டெல்லியில அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறார்கள். அண்ணாமலைக்கு என்ன கோபமோ தெரியல. நிர்மலா சீதாராமனை வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்க சொன்னாரா அல்லது நிர்மலா சீதாராமன் தாமாகவே கொடுத்தாரா நமக்கு தெரியல, இல்ல அண்ணாமலை தான் கோர்த்து விட்டாரான்னு தெரியல. இப்ப நேற்று வந்து பிரஸ் மீட்ல அவர் எழுப்பிய கேள்விகள் அனைத்தும் தப்பு, தவறு, ஆணவத்தின் உச்சம். 1 by 1 நான் வந்து டிகோட் பண்றேன். ஒவ்வொரு அவருடைய பதிலையா நான் வந்து டிகோட் பண்றேன். ஃபர்ஸ்ட் அவர் பேசிய அந்த 4000 கோடி இருக்குல்ல, அந்த அந்த பகுதியை மட்டும் நீங்க பாருங்க. அதுல இருந்து நான் சில கேள்விகளை வைக்கிறேன். அப்புறம் ஒண்ணு நான் வரேன். முதல்ல அந்த 4000 கோடியை பத்தி அவர் பேசுனதை நீங்க பாருங்க. 4000 கோடி செலவு பண்ணுங்க கொடுத்திருக்கிற பணத்தை நீங்களே செலவு பண்ணிருக்கோம் சொன்ன பணத்தை எங்க போட்டீங்க? பாத்துட்டீங்களா என்ன சொல்றாரு? முதல்ல நாங்க 4000 கோடி கொடுத்துருக்குல்ல, அதுக்கு எங்க கணக்கு அப்படின்னு. அதாவது என்ன மனநிலையிலே பேசுறாருன்னா, 4000 கோடி ரூபாயை வந்து ஒன்றிய அரசு யூனியன் கவர்மெண்ட் தான் தமிழ்நாட்டிற்கு கொடுத்தது அப்படிங்கிற மனநிலையிலேயே யார் பேசுகிறார்? அமைச்சர் நிர்மலா பேசுகிறார். மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா அவர்களுக்கு நான் வந்து பணிவோடு சொல்லக்கூடிய ஒன்று, இந்த 4000 கோடிங்கிறது ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்தது அல்ல. இதை கூட தெரியாமல் நீங்கள் எப்படி நிதி அமைச்சராக இருக்கிறீர்கள்? இந்த 4000 கோடி என்பது ஏசியன் பேங்க்ல தமிழ்நாடு அரசு 4% இன்ட்ரெஸ்ட் 4 விழுக்காடு வட்டிக்கு வாங்கிய பணம். ரைட். இந்த 4000 கோடி திட்ட மதிப்பு இருக்கு இல்லையா, எதுக்கு? சென்னையில மழைநீர் வடிகால் பணிகளுக்கு என்று ஒரு குழு அமைத்து அந்த பணிகள் ஓரளவிற்கு முடிக்கப்பட்ட காரணத்தினால்தான் சென்னை இந்த பெருமழையில ஓரளவிற்கு தப்பியது. இல்லைன்னா இன்னும் சேதாரம் அதிகமா இருந்திருக்கும். உங்க அங்காளி பங்காளிங்க கூட்டாளிங்க வந்து 8000 கோடி ரூபாய ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேர்ல ஆட்டையை போட்டதை பற்றி கேட்பதற்கு துணிவில்லாத உங்களுக்கு இந்த 4000 கோடி ரூபாய் நீங்க கொடுத்த காசு இல்ல, ஏசியன் பேங்க்ல தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்குது. ரைட், ஓகே. கடன் வாங்கி செலவு பண்ண போனா இதுக்கு தமிழ்நாடு மக்களுடைய வரிப்பணம், தமிழ்நாடு மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து அதுக்கு என்ன செய்யறாங்க? வட்டி கட்டுறாங்க, இந்த கடனை அடைக்க போறாங்க. அப்போ முதல்ல எங்கிருந்து என்ன எல்லாமே அந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்த உடனே இந்த சில கம்பெனில இந்த மனநிலை உண்டு. நீங்க பாத்திருக்கீங்கன்னா இந்த கேஷியர் வேலை பார்ப்பாங்க. கேஷியர் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை என்னன்னா, வேலை செய்யறவங்களுக்கு கேஷை டிஸ்ட்ரிபியூட் பண்றது மட்டும் தான் இவங்களுடைய வேலை. பில்லு கொடுத்தா பில்லை பார்த்துட்டு
செக் பண்ணிட்டு கேஷை கொடு. ஆனா இந்த கேஷ் ஹேண்டில் பண்ற இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு மனநிலை வந்துடும். அந்த பணம் முழுவதும் அவர்களுடைய பணம். அந்த பணத்தை ஏதோ அவங்க பரம்பரை சொத்தை எடுத்துட்டு வந்து இந்த தொழிலாளர்களுக்கும் மாத சம்பளத்துக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு மனநிலை பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மனநிலையில இந்த யூனியன் கவர்மெண்ட் யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் பேசுகிறார். அப்போ முதல்ல இது உங்களுக்கு தெரியல, ரைட்? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். இந்த வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுக்கவில்லை, சரியாக துல்லியமாக எச்சரிக்கை கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நீங்க துல்லியமா எச்சரிக்கை கொடுத்த ஏதாவது ஒரே ஒரு சான்றை காட்டுங்க. 17ஆம் தேதி வந்து தென் மாவட்டங்கள்ல மழை. நீங்க என்ன சொல்றீங்க? 12ஆம் தேதியே நாங்க வந்து எச்சரிக்கை கொடுத்தோம் நீங்க வந்து சொல்றீங்க. 12ஆம் தேதியே நீங்க கொடுத்த எச்சரிக்கை என்னதுங்க? மழை பெய்யும். இதை நீங்க சொல்ல வேண்டாங்க. மழை பெய்யும் அப்படிங்கிறது இருக்குல்ல, இதை சொல்றதுக்கு எதுக்கு டிஜிட்டல் இந்தியா, எதுக்கு இவ்வளவு சேட்டலைட்டு? யூடியூப்பை திறந்தா ஊர்ல இருக்கிற அவ்வளவு ஜோசியக்காரனும் பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லி வச்சிருக்கான். பஞ்சாங்கம் இருக்கு, பஞ்சாங்கத்தை பற்றி என்ன இருக்கு, இந்த மாதிரி வந்து மழை பெய்யும் அப்படின்னு போட்டிருக்குது பஞ்சாங்கத்துலன்னு இருக்குது. இப்போ ஒரு வீடியோ வைரல் ஆகுது. ஐயா வந்து எங்க ஊர்ல சொல்லுவாங்க கணக்கு சொல்றதும்பாங்க. ஐயாவளி கோயில்களில் கணக்கு சொல்லுவாங்க. அதுல ஒரு கோயில்ல ஒருத்தர் கணக்கு சொல்றாரு. அவர் சொல்றாருங்கிற வீடியோ வைரல் ஆகுது. கப்பல் வாங்கி வச்சுக்கோங்கடா, பெரும் மழை வரப்போகுதுடா, உங்க பொருள்லாம் சேதாரமாக போகுதுடா அப்படின்னு கப்பல் வாங்கி வச்சுக்கோங்கடாங்கிற அளவுக்கு ஊர்ல கோயில்ல கணக்கு சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், இதுக்கு எதுக்கு மீட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கேட்கிறேன்? மீட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லணும்? 115 சென்டிமீட்டர் மழை என்பது 150 ஆண்டுகளில் இல்லாத மழை, வரலாறு காணாத மழை. அப்ப இதை எச்சரிச்சு இருக்கணும்ல. இதை எச்சரிக்கை விட்டுட்டு கொஞ்சம் மழை பெய்யும் அப்படின்னா, அதுக்கு இவர் சொன்ன பதில் இருக்கு பாருங்க. அந்த அந்த பாடி லாங்குவேஜ், அவருடைய உடல் மொழி, அவருடைய பேச்சு மொழி எவ்வளவு ஆணவம் அப்படிங்கறத நீங்க அவரை பாருங்க. நீங்க அதையும் பாருங்க. அப்புறம் நான் வந்து அதுல சில கேள்விகள் இருக்கு நான் கேட்கிறேன், அதை பாருங்க. இப்போ இன்னைக்கு அவங்க இன்னொரு அமைச்சர் மூலமா கேட்கிறாங்க, எங்க 0.2 சென்டிமீட்டர் இன்னும் ஜாஸ்தியா வரும்னு சொல்லி இருந்தா நாங்க ஏற்பாடு பண்றோம் பேசுறீங்களா? எப்படி என்ன கேட்கிறார்? ஓ ஓஹோ ஆ அப்படியே செஞ்சிருவாங்க. என்ன நீங்க என்ன கிண்டல் அடிக்கிறீங்களா மேடம்? பதிலுக்கு நாங்க ஏதாவது சொல்லிட்டா ஐயோ அமைச்சர் இப்படி பேசி விட்டார் அப்படி பேசி விட்டார் ஆஹா அப்படிங்கிறீங்க. அது என்ன ஆஹா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? 0.2 பெய்து விட்டால் நீங்க சொல்லுவீங்களா அப்படிலாம் கேட்குறீங்களா மேடம்? இது ஒரு அமைச்சருக்கு அழகா மேடம்? இப்படி பேசலாமா? நான் கேட்குறேன், இது என்ன பேச்சு மேடம்? என்ன பேச்சு? நான் என்ன கேட்குறேன், சொன்ன வரைக்கும் நீங்க எடுத்துட்டீங்களா அப்படின்னு நீங்க ஒரு நடவடிக்கை கேட்குறீங்க. நீங்க 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை ஒழித்தார் உங்களுடைய தலைவர் நரேந்திர தாமோதர தாஸ். ஒழிக்கும் போது என்ன சொன்னீங்க? இதை மட்டும் ஒழிச்சிட்டோம்னா கருப்பு பணம் கள்ளப்பணமே ஒளிஞ்சிரும் சொன்னீங்களா? கருப்பு பணம் கள்ளப்பணம் ஒளிஞ்சுதா? நிறைய பணம் வங்கிக்கு திரும்பி வராது. ஏன்னா திரும்பி வந்து அவங்க கணக்கு கட்டணும். அப்ப கணக்குல இல்லாத இந்த பணம் வங்கிக்கு திரும்பி வராவிட்டால் அது நாட்டுக்கு லாபம். அப்படிலாம் ஏதோ எவன் சொன்னான்னு தெரியல, இப்படி ஒரு கணக்கை போட்டு 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு அறிவிச்சுட்டு, இனி நாட்டுல கருப்பு பணம் கள்ளப்பணம் இருந்தால் என்னை கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலா ஒரு வார்த்தை சொன்னார் இந்த நாட்டினுடைய பிரதமர். 50 நாட்கள் எனக்கு அவகாசம் தாருங்கள், இல்லை என்றால் கருப்பு பணம் கள்ளப்பணம் ஒழியலைன்னா என்ன உயிரோடு வைத்து கொளுத்துங்கன்னு சொன்னார் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி. சொன்னாரா? கருப்பு பணம் ஒளிஞ்சிடுச்சா? கள்ளப்பணம் ஒளிஞ்சிடுச்சா? தீவிரவாதமும் பயங்கரவாதமும் ஒளிந்து விட்டதா? ஓஹோ ஒளிந்து விட்டதா அப்படின்னு நாங்களும் கேட்போம். அது நல்லா இல்ல, அது அந்த லாங்குவேஜ் நல்லா இல்ல. அந்த அது அது ரொம்ப ஆணவத்தினுடைய உச்சமாக இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களையும் தமிழர்களையும் காயப்படுத்துகிறது. எப்படி பேசுறது? எதுக்கு நம்ம வந்து நிதியமைச்சர் பொறுப்புல இருக்கணுங்கிற கேள்வியை எழுகிறதல்லவா? அப்படி பேசாதீர்கள் தயவு செய்து. இப்போ அடுத்தது இது வந்து நீங்க வந்து சொன்னா நீங்க ஏதோ பண்ணி ரைட் மேடம், நீங்க வந்து மழை பெய்யணும் மட்டும் சொன்னாலே நாங்க வந்து என்ன செஞ்சுக்கணும், டைட்டானிக் கப்பலை வாங்கி நிறுத்திக்கணுங்கிற அளவுக்கு நீங்க இப்ப சொல்லிட்டீங்க. அது ரைட். ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்டையும் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. என்ன வருத்தம்னா, இவங்க கிட்ட போய் மீட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாம் கரெக்டா சொல்லுங்கன்னு கேட்டா, நம்ம கொரோனாவுக்கே தட்ட கையில வச்சுட்டு கரண்டிட்டு தட்ட சொன்ன ஆட்கள். நம்மளுடைய டிஜிட்டல் இந்தியாங்கிறது தட்டும் கரண்டியும் தான்.
கோ கொரோனா கோ கொரோனா கோ கொரோனான்னு என்று சொன்னால் கொரோனா ஓடிவிடும் சொன்ன அதிபுத்திசாலி அரசு தான் இந்த அரசு. அப்ப இவ்வளவுதான் இந்த அமைச்சர்களுடைய அறிவு என்பதை வைத்துக்கொண்டு நம்ம போய் இவங்க கிட்ட என்ன செய்ய முடியாது. துல்லியமாக எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள் சொல்லுங்கள் அப்படின்லாம் நம்ம கேட்டா அவங்க கிட்ட வேற என்ன பதில் கிடைக்கும்? இவ்வளவுதான் கிடைக்கும். புல்வாமாவில் தாக்குதல் நடத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது. அப்புறம் நான் என்ன கேட்கிறேன், மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட்லாம் விட்டுருங்க சார், அது மேலே வானத்திலேருந்து மென்ன மழை பொழியுதுங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லணும். மற்ற பல நாடுகளில் துல்லியமாக வந்துருச்சு, நம்ம நாட்டில் அவ்வளோ இல்லை, விட்டுருங்க. பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே காலுக்குள்ள வந்து வெடிபொருளை வச்சுட்டு போறான், புகை வெடிபொருளை. அதே கண்டுபிடிக்க தெரியாத கவர்மெண்ட்டுக்கு போய் நம்ம வந்து பெருமழை வெள்ளத்தை கண்டுபிடிக்கணும்னு கேட்டால், ஆனால் வாய் மட்டும் எல்லாரும் நல்லா பேசுவாங்க, பயங்கரமா பேசுவாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் மாதிரி எங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏற்றமிறை தாயா, களைபிரித்தாயா, கழனிவாள் உழவருக்கு கஞ்சி களையும் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, மாமனா மச்சானா, அப்படிலாம் பேச சொன்னா அப்படி பயங்கரமா பேசுவாங்க எல்லாம் நல்லா, அதெல்லாம் பயங்கரமா. ஆனா இங்க கோட்டையை விட்டுருவாங்க. இப்ப அடுத்தது இவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அமைச்சர் நிர்மலா சீதாராமன், அங்க இருக்கிற ஒரு செய்தியாளர் அழகான கேள்வி கேட்டார். அவரை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அந்த செய்தியாளர் சூப்பரா ஒரு கேள்வி கேட்டார். எந்த செய்தியாளர்னு தெரியல, நல்ல ஒரு கேள்வி கேட்டார். மேம், நீங்க அங்க ஒண்ணுமே செய்யலைன்னு சொல்றீங்களே, என்ன கேள்வி? ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஆனால் உங்களுடைய மத்திய குழு, உங்களுடைய யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து அனுப்பப்பட்ட மத்திய குழு போய் ஆய்வு செய்துவிட்டு பணிகள் சிறப்பாக நடந்திருக்கின்றன என்று சொல்லியதே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதுக்கு நம்ம மேடம் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன பதில கேட்டா நீங்களாம் அசந்து ஆடி போயிடுவீங்க. ஆமா, நீங்க இதய நோயாளிகளா இருந்தா இதை பார்க்காதீங்க, ஏன்னா அப்படி பதில் புத்திசாலித்தனத்தோட உச்சம். ஆமா, நீங்க பதில பாருங்க, உங்களுக்கே தெரியும். கேள்வியை நான் திருப்பி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க பதில பாருங்க. மத்திய குழு மழை, சென்னையில பெருமழை பெஞ்சிருச்சு, பெருமழை பெய்து நிவாரணங்கள் நடக்குது, நிவாரணங்கள் நடந்து மீட்பு பணிகள் நடைபெற்ற நிலையில மத்திய குழு வந்து ஆய்வு செய்யுது, ஆய்வு செஞ்சுட்டு அறிக்கை சமர்ப்பிக்குது. வெள்ள நிவாரண பணிகள், மழைநீர் வடிகால் பணிகள், வெள்ள நிவாரணம் உள்ளிட்டவற்றை தமிழ்நாடு அரசு மிகச்சிறப்பாக கையாண்டிருக்கிறது என்று சான்றிதழ் கொடுக்கிறது. இதுதான் கேள்வி. இதை கொடுத்தது மத்திய அரசு, மத்திய அரசினுடைய குழு. இது கேள்வி. இதுக்கு இப்போ நீங்க அமைச்சர் சொன்ன பதில். ஓகே, பாருங்க. மத்திய அமைச்சர்கள் டீம் வந்துட்டு நல்லா இருக்கு, நீங்க கொடுத்த டேட்டா வச்சு சொல்லிருப்பாங்க. பாத்துட்டீங்களா என்ன சொல்றாங்க? அது நீங்க வந்து 92% பணிகள் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, அதை நம்பி சொல்லியிருப்பாங்க. எனக்கு புரியல சத்தியமா. உங்களுக்கு ஏதாவது புரியுதா மேடம்? பணிகள் முடிஞ்சிடுச்சுங்கிறத நம்பி பணிகளையே ஆய்வு செய்யாமல் மத்திய குழு அறிக்கை கொடுத்து விட்டதாக யார் சொல்றா? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார். நீங்க சொன்னதை நம்பி சொல்லிட்டாங்கன்னு. மேம் அப்படி அல்ல. அப்புறம் அதுக்கு பேர் என்ன? ஆய்வு குழு. முதல்ல புரிஞ்சுக்குங்க, மழை வருவதற்கு முன்பாக இந்த குழு வந்து மழைநீர் வடிகால் பணிகள் எவ்வளவு முடிந்திருக்கிறது என்பதை ஆய்வே செய்யாமல் அமைச்சர் சொன்னதை நம்பி சொல்லல. அப்படி சொன்ன மாதிரி நீங்க சொல்றீங்க. கேள்வியே உங்களுக்கு புரியல. அவன் தெளிவா கேட்கிறாங்க, செய்தியாளர்கள் என்ன கேட்கிறாங்க, மேடம் மழை பெய்த பிறகு, சென்னையில் பெருமழை பெய்த பிறகு வந்து ஆய்வு செய்த மத்திய குழு நிவாரண பணிகளும் மழைநீர் வடிகால் பணிகளும் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்று சொல்கிறார்கள்னா, அது மழை பெஞ்சதுக்கு பிறகு மேடம், மழை பெஞ்ச பிறகு, நல்லா கேட்டுக்கிடுங்க, மழை பெய்த பிறகு, புரியுதா? மழை பெய்த பிறகு அது தண்ணி வடிஞ்சிருச்சு. எப்படி வடிந்தது? மழை பெய்த பிறகு என்று யார் கேட்கிறார்? அப்ப அந்த மத்திய குழு சொல்லுது, அப்பா மழை பெய்த பிறகு இந்த தண்ணீர் எல்லாம் இவ்வளவு விரைவாக வடிந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த அரசு செய்திருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகள் என்று நீங்கள் அனுப்பிய மத்திய குழு ஆய்வு செய்து பேசணும். அப்படி ஏற்ற இறக்கமா பேசணும். இல்லை மேடம், என்ன நீங்க வந்து இந்த நீங்க இந்த வட இந்தியாக்காரர்களே அதிகமா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்காரங்களை நினைக்காதீங்க, பேசாதீங்க. ரைட்? இங்க எங்களுக்கு கொஞ்சம் புத்தி இருக்கு. நீங்க என்ன வடை சுட்டாலும் அதெல்லாம் நம்பிங்க அப்படின்னு சூப்பர் அப்படின்னு சொல்றதுக்கான ஆட்கள் அல்லங்க. கேள்வி கேட்பான். அப்ப இப்ப நிர்மலா சீதாராமன் யாரை குறை சொல்லுகிறார்? ஒன்றிய அரசையும் யூனியன் கவர்மெண்ட்டையும் மத்திய குழுவையும் குறை சொல்கிறார். மத்திய குழு ஆய்வே செய்யாமல் இவங்க சொன்னதை நம்பி அறிக்கை கொடுத்துருச்சுன்னு சொல்றாரு. அப்படித்தானே மேடம்? தெளிவா பேசுங்க. அப்புறம் உங்க அப்பா வீட்டு சொத்தா,
உங்க ஆத்தா அப்பன் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார். கரெக்ட் தான், எனக்கு அதில் உடன்பாடு தான். யாராக இருந்தாலும் கண்ணியமாக பேச வேண்டும். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க அப்ப வீட்டு காசையா கேட்டோம் அப்படின்னு சொன்னது தவறு, அவ்வாறு பேசியிருக்க கூடாது என்று நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார். நியாயமான வாதம், நியாயமான கருத்து, நான் முழுமையாக உள்ளப்புறமாக உடன்படுகிறேன். ஆனா அதை ஏன் அவர் சொன்னாரு, எதுக்காக சொன்னாரு? அதாவது ஒருத்தன் ரோட்ல போறீங்க, நீங்க ஒருத்தன் வந்து உங்களை வந்து கட்ட கட்ட வார்த்தையை திட்டுவான், அல்லது ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி தேடி தேடி எடுத்து திட்டுவான், தோண்டி எடுத்து உங்க தாத்தா உங்க அப்பா உங்க அம்மாவெல்லாம் திட்டுறான்னு வைங்க. யாரோ ஒருத்தன், நான் சொல்றது இவங்கள இல்ல, பொதுவா ஜென்ரலா பாக்குற ஆடியன்ஸ் சொல்றேன். இப்ப யாரோ ஒருத்தர் வந்து அப்படி திட்டுறாருங்க உங்களை, சரியா? திட்டுறவரங்கிட்ட நமஸ்தே, வாழ்க வளமுடன், பல்லாண்டு வாழ்க, இப்படி சொல்லுவானா? பதிலு எப்படி சொல்லுவான்? அப்ப இது எதிர்வினை. உதயநிதி ஸ்டாலின் ஏன் அந்த பதில சொன்னாரு? அவங்க அப்பா வீட்டு காசியா கட்டணும்னு ஏன் சொன்னாரு? அதுக்கு முன்னாடி என்ன ஜலசக்தியா ஜல் சக்தியா ஏதோ ஒரு சக்தி, தமிழ்ல நம்ம எளிமையாக சொல்லுவோம், நீர்வளத்துறை, ஒன்றிய அரசினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் இங்க வர்றார். வந்தவர் என்ன செய்யறாரு? கமலாலயத்துல போய் பேட்டி கொடுக்கிறார். பேட்டி கொடுக்கும்போது செய்தியாளர்கள் கேட்கிறார்கள், ஐயா இவ்வளவு சேதமாயிருக்குத, நிதியை எப்ப வெளியே வந்து மாநில அரசு நிதி கேட்கிறதேன்னு கேட்கிறாங்க. அப்போ என்ன சொல்லணும்? நிதி கேட்டா தர்றோம், தரல போய் ஆய்வு செஞ்சுட்டு சொல்லுவாங்க. இதைத்தானே சொல்லணும் பதிலா. என்ன சொன்னாரு தெரியுமா அவரு? அதையும் சேர்த்து கண்டிக்கணும். மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதையும் சேர்த்து கண்டிக்க வேண்டும். ரைட்? ஏன் அப்படின்னா அவர் என்ன சொன்னார்னா, ஏடிஎம்மா வச்சிருக்கோம், ஏடிஎம்மா இருக்குது பணம் எடுப்பதற்கு, அப்போ அது மட்டும் சரியா அப்படின்னு நாங்களும் கேட்போம். அது சரியா மேடம்? ஏடிஎம்மா இருக்குது அப்படின்னு அவர் கேட்டார் இல்லையா? ஆஹோ அது சரியா? தப்பு இல்லை மேடம், கேட்போம்ல மேடம், வயது எரியுது மேடம். இங்கே அப்போ இங்கே இவ்வளோ பேர் செத்து கிடக்காம பிள்ளை குட்டியெல்லாம் வந்து ஆடு மாடெல்லாம் செத்து போய் கிடக்குது, நீங்கள் அக்கா உட்காந்துட்டு ஆஹா ஓஹோ அப்படின்லாம் பேசுறது ஆணவம், வைத்தறிச்சலாக இருக்குது. என்ன பேச்சு? இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு, மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்போடும் மரியாதையோடும் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். அந்த பதில் ரொம்ப சூப்பர் பதில், அதையும் நம்ம இப்ப பார்ப்போம். அவர் என்ன சொல்றாரு? கரெக்டு தான், அவர் பாஷையை பத்திலாம் பேசுறாரு, அவங்க பாஷையே அப்படித்தான் இருக்கும்னு அவர் சொல்றாரு. ஆனா எங்களுக்கு எங்க கழக தலைவர்கள் பெரியார், அண்ணா, கலைஞர், தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் சொல்லி கொடுத்திருக்கார்கள். அவர் சொல்றாரு, உதயநிதி சொல்றாரு, நாங்க யாருக்கிட்ட என்ன லாங்குவேஜ் பயன்படுத்தணும் எங்களுக்கு தெரியும். சிலரிடம் கலைஞரை போல பேசுவோம், சிலரிடம் அண்ணாவை போல பேசணும், சிலரிடம் பெரியாரின் மொழியில் பேசினால்தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா, நான் சொன்னதுதான், நாங்கள் என்ன ஏடிஎம்மா என ஒன்றிய அமைச்சர் ஒருவர் கூறியதாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அவர் அப்பா வீட்டு பணத்தை கேட்கவில்லை, தமிழ்நாட்டு மக்கள் அளித்த வரிப்பணத்தைத்தானே கேட்கிறோம் என்று நான் கூறினேன். என் பேச்சில் மரியாதை குறைவாக இருப்பதாக சொன்னார்கள். நான் மரியாதையோட திருப்பி கேட்டேன். இப்பொழுது மீண்டும் சொல்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். மீண்டும் சொல்கிறேன், மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களின் மரியாதைக்குரிய அப்பா வீட்டு பணத்தை நாம் கேட்கவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் செலுத்திய வரிப்பணத்தில் இருந்து தமிழ்நாடு அரசு கோரிய பேரிடர் நிவாரண நிதியைத்தான் கேட்கிறோம் என்று சொல்கிறார். தங்கம் தென்னரசு சொல்றாரு, மயிலாப்பூருக்கு வந்து காய்கறி வாங்க தெரிகிறது நிர்மலா சீதாராமனுக்கு, தமிழ்நாட்டு மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது வந்து பார்க்க தெரியல. மயிலாப்பூருக்கு வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு போனாங்க, உங்களுக்கு தெரியும். பட் வெள்ளைப்பூடு வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க. அதை நீங்க காய்கறியில் வெள்ளைப்பூடு வெங்காயம் வாங்கினாங்களான்னு கேட்டிங்கன்னா வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து என்ன செய்யறதில்ல, அவங்க ஆற்றுல வெள்ளைப்பூடு வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறது இல்லை. அதை அவங்களே என்ன செஞ்சுருக்கிறாங்க வந்து இந்த இதில் சொல்லியிருக்காங்க. அதில் ஆமாம் புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. நாடாளுமன்றத்தில் வெங்காயம் விலை ஏறி போய் விட்டதே அப்படின்னப்ப நாங்கள் வெங்காயம் சாப்பிட்றதில்ல அப்படின்ட்டாங்க. அப்போ இதெல்லாம் நாகரிகமான பதில். வெங்காயம் விலையை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஏனென்றால் நான் வெங்காயம் சாப்பிடும் குடும்பத்திலிருந்து வரவில்லை என்று சொன்னார் நிர்மலா சீதாராமன். இப்போ நாங்கள் வந்து நிதி கேட்டால் உங்களுக்கு இவ்வளவு கேலி கிண்டல் ஆணவம். அப்போ உங்களுக்கு 4000 கோடி எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல, மத்திய குழு சிறப்பாக பணி செய்திருக்கிறது என்பதை பற்றி எந்த புரிதலும் இல்லை. மத்திய குழுவை பற்றி அந்த கேள்வியே உங்களுக்கு புரியல. உதயநிதி ஸ்டாலின் உங்க அப்பா வீட்டு பணத்தையா கேட்டோம் என்று சொன்னது ஏன் சொன்னார்? அதற்கு முன்பு உங்களுடைய அமைச்சர் அப்படி சொல்லலாமா?
மக்களை பார்த்து ஏடிஎம்மா வச்சிருக்கோம் என்று கேட்டாரே, அது தப்புன்னு உங்களால சொல்ல தெரியல, அல்லது அப்படி ஒரு அமைச்சர் சொன்னாரான்னு கூட உங்களுக்கு தெரியல. மீட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், வானிலை ஆய்வு மையம் வந்து எச்சரிக்கை கொடுக்கவில்லை. அதி தீவிர கனமழை 100 சென்டிமீட்டருக்கு மேல பெய்யும் என்று எந்த எச்சரிக்கையும் கொடுக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியல. இது எதுவுமே தெரியல. ஆனா நீங்க நிதியமைச்சர். இப்ப நான் சொல்லணும், இப்ப நான் ஒரு தேசபக்தன். தேசபக்தனா நான் இந்த இடத்துல ஒண்ணு சொல்லணும். இது எதுவுமே தெரியவில்லை. இவர் யாரு? இந்திய நாட்டுடைய நிதியமைச்சர். இப்ப எல்லோரும் சத்தமாக சொல்ல வேண்டும், போலோ பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய். அப்புறம் வேற ஏதாவது சொல்லிக்கலாம். நீங்க வந்து இந்த நாடு ஹிந்து நாடு அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். ஹிந்து மக்கள் சொந்த நாடு அப்படி சொல்லுவாங்க. அதான் அது மாதிரிலாம் சொல்லிக்கணும். அப்படிலாம் சொல்லும்போது உங்களுக்கு மழை நீர் உடனே வடிஞ்சிரும். இப்ப நிதி தராவிட்டாலும் பரவாயில்ல, ஆனா மழை நீர் நிச்சயம் உடனே வடிஞ்சிரும். யானை பசிக்கு சோள புரியுமாங்க. அந்த மாதிரி நாம சாப்பாடு கேட்டா நீங்க ஊறுகாய கூட என்ன செய்யறது, இவ்வளவு ஊறுகால கூட என்ன செய்யறது இல்லை, எதையும் கொடுக்கறது இல்லை. அங்க பசியில இருக்கிறான், அவனுக்கு ஒரு அப்பளத்தை கூட கொடுக்கறது இல்லை, ஒரு ஊறுகாயை கூட கொடுக்கறது இல்லை. ஆனா ஒன்றிய அரசுல இருந்து எல்லா விதமான பதிலும் இந்த மாதிரி வரும் என்று சொன்னால், எனவே நான் தேசபக்தனாகவே நிறைவு செய்ய விரும்புகிறேன், தேசபக்தனாகவே இருக்க விரும்புகிறேன். எல்லோரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள், போலோ பாரத் மாதா கி ஜெய். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.